கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 22:37. Matthew 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. கர்த்தர் ரொம்ப கூலா, ரொம்ப ஒரு அதிகாரம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு வலைய அவர் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, மறுப்பு தெரிவிக்காம, அவங்க கூட ஆர்கியூ பண்ணாம ரொம்ப அழகா ஒரு தெளிந்த ஒரு பதில கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த நியாயசாஸ்திரி அவரை சோதிக்கும்படி வந்தா, இங்க கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் அவங்களுக்கு போதிக்கிறதுக்காக வந்தாரு. நியாயசாஸ்திரி அவரை எப்படியாவது வலைக்குள்ள சிக்க வைக்கணும்னு வந்தா, ஆனா கர்த்தர் என்ன, அவனுடைய இருதயத்துல என்ன, தேவனுடைய இருதயத்துல என்ன இருக்குங்கிறத வெளிப்படுத்தக்கூடியவரா என்ன பண்றாரு அவரு. உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஒவ்வொரு யூதனும் காலையில எழுப்பி ஜெபிக்கக்கூடிய ஜெபம், ஷம்மா பிரேயர்னு சொல்லுவாங்க. ஷம்மா ஜெபம் என்று சொல்லக்கூடியது. அது உபாகமம் 6வது அதிகாரம் 4வது 5வது வசனம். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லக்கூடிய அந்த ஜபத்தை அவங்களுக்கு சொல்றாரு. அது என்ன, அதாவது மொத்த ஒரு மதத்தினுடைய ஒரு முழுமையான நோக்கம், அதனுடைய எசன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, என்ன, அன்புதான். ஏன்னா பெரிய கற்பனை பயம் இல்ல, பழி இல்ல, ஞானம் கிடையாது, இல்ல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் இல்ல, இல்ல நீங்க கடைபிடிக்கக்கூடிய விதிகள் இல்ல. மாறாக அன்பு. எந்த அன்பு எதுல, கீழ்ப்படிதல்ல, ஒரு பரிசுத்தத்தை நாடக்கூடியதாக, தேவனை ஆராதிக்கக்கூடியதாய், எல்லா நியாய பிரமாணங்களுடைய நிறைவாய், அதுதான் ஒரு உடன்படிக்கையினுடைய உறவினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது. ஏன்னா அன்பு இல்லைன்னா எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் நீங்க ஒவ்வொரு கல்யாண வீட்லயும் கேட்டிருப்பீங்க. ஏன்னா அன்பு இல்லைன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. 1 யோவான் 4:19 சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம ஏன் அவரை நேசிக்கிறோம், ஏன்னா முதல்ல அவர் நம்ம மேல நேசிச்சதுனால. அதனால அவர் என்ன சொல்றாரு, இது ஒரு கோட்பாடு மேலேயோ இல்ல ஒரு கொள்கை மேலேயோ இல்ல, நீ தேவன் பேர்ல, இது ஒரு தனிப்பட்ட முறையில, இது உறவுல உண்டானது, இது உடன்படிக்கையில உண்டானது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவர் அழகா சொல்றாரு, உன்னுடைய முழு இருதயம், இது என்ன ஆஃப் ஹார்ட்டட் இல்ல, முழு இருதயம், அதே மாதிரி முழு ஆத்மா, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாத்துலயும். அது மாத்திரமல்ல, நீ என்ன முழு பலத்தோட, இது எல்லாம் என்ன, நீ உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய கோட்பாடுகள், உன்னுடைய கற்பனை, உன்னுடைய முடிவுகள் எல்லாமே என்னவா இருக்கணும், தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. சரி, இதனால அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நியாயப்பிரமாணத்தின் முழு நோக்கமே அன்புதாங்க. ஏன்னா தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, ஒரு மனிதன் தன்னை முழுமையாக கர்த்தருக்கென்று ஒரு அர்ப்பணத்தோடு வாழ்வதை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு உண்மையான கீழ்ப்படிதல் எதுல வருது, அன்புல இருந்தா வரும். நீங்க பயத்துல கீழ்ப்படிவது ஒன்று, ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நான் அவர் மேல அன்பு செலுத்துவதனால அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளதாக. அப்ப இருக்கிறதுலயே பெரிய கற்பனை, இருக்கிறதுலே பிரதான கற்பனை என்று சொன்னா எது, அது உறவின் அடிப்படையில வருவதை ஒழிய, அது என்ன சடங்காச்சாரமோ சம்பிரதாயமோ இல்ல கற்பனைகளை கற்பனையின்படி நடப்பதோ இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க என்ன காட்டுறாருன்னா, தேவனுடைய இருதயத்தை, அதாவது அவருடைய உடன்படிக்கையினுடைய இருதயத்தை காட்டக்கூடியதாக. அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முழுமையாக கர்த்தரை நீங்க நேசிக்கக்கூடிய ஒரு மக்களா இருங்க. அப்ப எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு கர்த்தர் சொன்னது போல இன்னைக்கு நீங்க பாருங்க, உங்களுடைய இருதயத்தினுடைய அன்பு, நீங்க உங்க இருதயத்துல வைத்திருக்கக்கூடிய அன்பு முழுமையாக இருக்கிறதா, இல்ல அது பிரிந்திருக்கிறதா? ஏன்னா உங்களுடைய ஆத்மாவுல எப்படி பண்ண முடியும்,
நம்ம யோசிப்பது, நம்முடைய எண்ணங்கள்ல வருவது. நம்முடைய எண்ணங்கள் எதுல இருக்கணும்? கர்த்தர்ட்ட இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய நடக்கைகள் எதுல இருக்கணும்? கர்த்தர்ட்ட இருக்கணும். அப்ப என்னன்னா, முழுமையா உங்களுடைய அன்புதான் எல்லா விதமான கீழ்ப்படிதலுக்கும், எல்லா விதமான கீழ்ப்படிதலுடைய நோக்கத்திற்கும் அடையாளமாக இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு, let the love be the motive of all your obedience. வல்ல பிதாவே, இதோ எங்களுடைய எல்லாவற்றிற்கான நோக்கம், எங்களுடைய கீழ்ப்படிதலுடைய நோக்கம் அன்பு ஒன்றுதான் தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால எங்களுடைய முழு இருதயத்தோடும், எங்களுடைய முழு பலத்தோடும், எங்களுடைய முழு எண்ணத்தோடும் உண்மை மாத்திரம் அன்பு செலுத்த, எங்களுடைய அன்புல எந்த ஒரு பிரிவும் இல்லாம உம்மை மாத்திரம் முழுமையாய் நேசிக்கிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.